ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போல ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். பேசும் பிரபஞ்சம் என்ற தலைப்பில் மற்றும் ஒரு பதிவு. இது நமது கொங்கரன் கோர்ட் முனியப்பன் கோயில் சம்பந்தப்பட்ட பதிவு. இந்த பதிவில் இந்த கோயிலை முழுமையாக நம்பி வாழும் சில குடும்பங்கள், பூசாரிகளுடைய குடும்பம். அந்த பூசாரிகள் எப்படி இந்த கோவிலுக்கு வந்தார்கள், அவர்கள் யார் என்பது சார்ந்த தகவலை தெரியப்படுத்தும் ஒரு அற்புதமான பதிவு. இந்த பதிவுகளை இதுவரையிலும் யாரும் இந்த பதிவுகள் சம்பந்தப்பட்ட தகவலை சொல்லவில்லை. இது நமது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய நண்பர் திரு பண்ணைகிணத்தூர் முத்துராஜ் அவர்கள், பூசாரி அவர் நமக்கு இந்த தகவலை கொடுத்தார். அவர் ஒரு சிறிய நூலை எழுதியிருக்கிறார். அந்த நூலில் இந்த தகவல் இடம்பெற்றிருக்கிறது. அது சார்ந்த தகவலே இந்த பதிவு. சற்று நீளமான பதிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை கொஞ்சம் சிரமம் எடுத்து தொடர்ந்து பாருங்கள். இதை நமது நண்பர்களுக்கும் பகிருங்கள். பூசாரிகளினுடைய உறவுகளுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் இந்த பதிவுகளை பகிருங்கள். கோ வம்சம், இந்த வம்சத்தில் வந்தவர்களே இந்த பூசாரிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1000 வேளாளர் குடும்பத்தில் ஒரு குடும்பம் ஒரு கிராமத்தில் வசித்து வந்தனர். அந்த குடும்பத்தின் குலதெய்வம் காளி. அமாவாசை தோறும் ஒரு குடும்பத்திலிருந்து ஒருவர் காளி தேவிக்கு பூஜை செய்ய வேண்டும் என்ற நிலை. மாலையில் செல்பவர் மறுநாள் காலையில் மண்டை பிளந்து இறந்து கிடப்பார்கள். ஊர் மக்கள் வந்து அடக்கம் செய்வார்கள். அமாவாசை என்றால் அந்த ஊரில் அழுகுரல் கேட்டும். பூசையை நிறுத்தினால் அம்மன் கோபத்திற்கு ஆளானால் ஊரையே அழித்து விடுமோ என்று அஞ்சினார்கள். இறப்பை தடுக்கும் வழி தெரியாமல் தவித்தனர். இந்த நிலையில் அவ்வூரில் ஒரு தம்பதியினர் குழந்தை இல்லாமல் தவித்தனர். கோயில் குளம் என்று சுற்றி குழந்தை வரம் வேண்டினார்கள். இவர்கள் பக்திக்கு மனம் மகிழ்ந்த இறைவன் பிச்சைக்காரன் என்ற வடிவத்தில், அதுவும் குஷ்டரோகியாக மாறி வந்தார். அவ்வீட்டில் பிச்சை கேட்டார். அந்த பெண்மணியும் வைத்திருந்த பாத்திரத்தில் அன்னமிட்டால் உடனே பிச்சைக்காரர் தன் கையால் சிறிது அன்னத்தை அந்த பெண்ணிடம் கொடுத்து, இவ்வுணவை சாப்பிடுங்கள், உங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறக்கும் என்று சொல்லிவிட்டு மறைந்து போனார். அந்த பிச்சைக்காரன் தோற்றத்தில் அருவருப்பு அடைந்த அந்த பெண், பிச்சைக்காரன் தோற்றத்தில் வந்த அருவருப்பை அடைந்த அந்த பெண், கோயிலை சுற்றியும் கிடைக்காத வரம் இந்த சோற்றில்தான் கிடைக்கப் போகிறதா என்ற எண்ணத்தில் தொழுவத்தில் கட்டியிருந்த பசுமாட்டிற்கு அந்த உணவை வைத்து விட்டாள். அந்த உணவை உண்ட பசு 10 மாதத்தில் அழகான ஆண்மகவை ஈன்றது. இந்த செயலை கண்ட தம்பதியினர் வந்தது இறைவனை என்று உணர்ந்து அதிர்ந்து போயினர். குழந்தை சீரும் சிறப்பமாக வளர்த்தனர். ஒரு ஏழை விவசாயியின் மகனாக வளர்ந்தார். நல்ல புத்திசாலியாகவும் படிப்பறிவுடனும் நல்ல பிள்ளை என்ற பெயருடனும் வளர்ந்தார். வயது 16 ஆனது. அப்போது அந்த குடும்பத்திலிருந்து தேவிக்கு பூஜை செய்ய வேண்டிய முறை வந்தது. செய்தி அறிந்ததும் புலம்பினாள் தாய். மகன் உன்னை பார்த்து கொள்வான் என ஆறுதல் கூறினார். தாய் தந்தையரின் வருத்தத்தை கண்டு மேலும் விவரம் கேட்டான். இதற்கு தானா இத்தனை கவலை? அப்பா போக வேண்டாம், நான் பூஜைக்கு செல்கிறேன் என்று மகன் விரும்பி செல்ல தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தினான். அப்போது தாய் அவனை கட்டி அணைத்து கண்ணீர் சிந்தினார். தாய் தந்தையர், அப்பா நாங்கள் வாழ்ந்து முடித்து விட்டோம், வாழ வேண்டிய வயது என்று கூறினார். ஆனால் அவன் தான் பூஜைக்கு செல்வேன் என்று ஊர் பெரியவர்களிடம் வாதம் செய்தான். அவன் சொல்ல யாரும் கேட்கவில்லை. தம்பி, இது விளையாட்டு அல்ல. காளி உன்னை கொன்று இரத்தத்தை குடித்து மூளையை தின்றுவிடும் என்று அச்சுறுத்தினார். யார் சொல்லியும் கேட்கவில்லை. தன்னை அனுப்பாவிட்டால் தான் கழுத்தை அறுத்து கொண்டு தாய் தந்தைக்கு முன் இறந்து விடுவேன் என்று எல்லாவற்றையும் மிரட்டினான். அமாவாசை என்று கத்தியுடன் வந்து உட்கார்ந்து விட்டான். வேறு வழியில்லாமல் இங்கு போகும் உயிர் அங்குதான் போகட்டுமே என பெரியவர்கள் சம்மதித்தனர். தாய் தந்தையினர் அழுது புலம்பினர். ஊர் சொல்லியும் கேட்காமல் மதியத்திலிருந்து பூஜைக்கு தயாராகி கொண்டிருந்தான். குளித்து ஆண்டவனை வழிபட்டு
சர்க்கரை பொங்கல் வைத்து தலைவாழை இலையில் நெய் தீபம் ஏற்றி பூஜை சாமான்கள் பால், தயிர், வெண்ணெய், நெய், இளநீர், வாசனை பொடிகள், அகில், சந்தனம், கமுகு, நொச்சி அக்குச்சிகளை பெரிய பந்தமாக கட்டி வைத்து கொண்டார். மாலையில் மேலதாளம் முழங்க ஊர் மக்கள் புடைசூழ காளி கோயிலை வந்து அடைந்தான். அப்போதும் பெற்றோர்கள் வீட்டிற்கு செல்லும்படி கூறினர். அவன் மறுத்துவிடவே அவனை கோவிலில் விட்டுவிட்டு பூட்டிவிட்டு எல்லோரும் ஊர் மேடையில் கூடி அந்த பையனை பற்றியே பேசிக்கொண்டனர். நேரம் ஆக துக்கமே மிஞ்சியது. பெற்றோர்கள் நடைபணமாயினர். இரவு நேரம் காளி சாப்பிட்டு இருக்குமா என்று விடிகளை எதிர்நோக்கி காத்திருந்தனர். நடு உச்சியை தொடும் நேரம் அன்னையை தொழுது நீராட்டி நறுமண பொடி தூவி பட்டு உடுத்தி மாலை அணிவித்து அலங்காரம் செய்வித்தான். பொங்கலை முன் வைத்து தேங்காய் பழம் வைத்து வாசனைக்காக எடுத்து வந்த அகில் குச்சிகளை ஏற்றி வைத்து தேவியை வணங்கி பூஜை ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினான். தேவியும் அது பயங்கர தோற்றத்துடன் தன்னுடைய ஓங்கார ஒலியுடன் பயங்கரமாக வாயை திறந்து கொண்டு அவனை பிடிக்க கைகளை விரித்தபடி வந்தாள். இவன் சற்றும் தாமதிக்காமல் கையில் வைத்திருந்த நறுமண கட்டைகளை அந்த அம்மனின் வாயில் செருகினான். அதன் பிறகு அழுத்தி பிடித்து கொண்டான். திகைப்புற்ற அம்மன் கட்டைகளை அகற்றும்படி சைகை செய்து அலறியது. நான் கட்டைகளை எடுத்து விடுகிறேன், நீ என்னை கொல்ல மாட்டேன் என்று சத்தியம் செய்ய வேண்டும் என்று கையை நீட்டினான். காளியும் சத்தியம் செய்யவே இவன் கட்டைகளை எடுத்துவிட்டு வணங்கினான். அம்மனை இந்த நெருப்பு என்ன செய்யும்? இது அவனுக்கு சோதனையாக இருந்தது. காளியும் சாந்தமாக அமர்ந்தது. இப்படி இருக்கும் சூழ்நிலையில் நெருப்பை மடியில் கட்டி ஊர் மக்களும் தாய் தந்தையரும் வேதனையுடன் அமர்ந்திருந்தனர். இவனுக்கு ஒரு பாசம் வாயில் நெருப்பால் சுட்டு விட்டோமே என வருந்தினான். சூடு தனியும் பொருட்டு பாலையும் இளநீரையும் அருந்துபடி அம்மனை வேண்டினான். அருகில் சென்று ஊட்டிவிட்டான். அன்னை மனம் குளிர்ந்து அவனுடன் உரையாடவே அவன் தன் சந்தேகங்களை கேட்டான். அம்மா, இவ்வளவு சாந்தமாகவும் அன்பாகவும் இருக்கின்றீர்களே, பூஜைக்கு வந்த மனிதர்கள் இரத்தத்தை குடித்து மூளையை புசிப்பதாக கூறுகின்றனரே என கேட்டான். நீ கேள்வி கேட்டது எதுவும் உண்மையில்லை. ஒருவன் பூஜை செய்ய சில வருடங்களுக்கு முன்பு வந்தான். காடு மேடெல்லாம் வேலை செய்துவிட்டு குடிபோதையில் தடுமாறி கொண்டு வந்தான். பூஜை பொருட்களை எல்லாம் எரிந்துவிட்டு உளறிக் கொண்டிருந்தான். அவன் செயல்களை பொறுக்க முடியாத நான் அவன் முன் தோன்றினேன். பயந்து போன அவன் மிரண்டு தாறுமாறுமாக அங்கேயும் இங்கேயும் ஓடி கடைசியில் ஒரு தூணில் முட்டி மண்டை பிளந்து இறந்து போனான். ஒரு பூஜை நடைபெறும் மற்ற நாட்களில் எலிகளும் பெருச்சாளிகளும் இங்கு வசிக்கும். அவைகளை சிதறி கிடந்த மூளைகளை சாப்பிட்டு கொண்டிருந்தன. காலையில் வந்து பார்த்த ஊர் மக்கள் நான் கொன்று விட்டதாக பயந்தனர். என்னை கொலைகாரியாக பார்க்க தொடங்கிவிட்டனர் என்றால் அந்த அன்னை காளி. ஒரு நாள் அப்படி நடந்தது. மற்றவர்கள் இறக்க காரணம் என்ன என்று கேட்டான். அன்றிலிருந்து பூஜைக்கு வருகிறவர்கள் யாரும் பூஜை செய்வதில்லை. நான் எப்போது வருவேன், அவர்களை கொல்வேன் என்று பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்களிடம் ஒரு உண்மையை எடுத்து கூற முயன்றேன். அவர்கள் மனம் பேதலித்து மரணமடைந்தனர். நான் என்ன செய்ய முடியும்? அவரவர் வினை என்று இருந்து சும்மா இருப்பேன் என்றால் அந்த அன்னை காளிதேவி. யாரையும் நீங்கள் கொல்வதில்லை என்று கூறுகிறீர்கள், என்னை பிடிக்க வந்தது ஏன் என்று வினவினான். நீ பயப்படுகிறாயா என்றோ எல்லோரையும் போல் பயந்து நடுங்குகிறாயா என்று சோதிக்க விருப்பப்பட்டேன். அதனால் உன்னை பார்த்து கொஞ்சம் கர்ஜனையாக இருந்தேன் என்று சொல்லியது. நீதான் துஷ்ட பிள்ளையாயிற்றே, என்னையே மிரட்டுகின்றாய் என எண்ணி அன்னை சிரித்தாள். தாயே, இந்த கட்டை சொட்டுக்கு பயந்தால் என்னை கொல்ல மாட்டேன் என சத்தியம் செய்தாய் என மறுபடியும் வினவினான். அப்போது மெதுவாக ரம்யமாக அன்னை அவனை பார்த்து சிரித்தான். மேலும் அன்னை பேசத் தொடங்கினாள். நீ என்னை சுடாவிட்டாலும் நான் உன்னை ஒன்றும் செய்திருக்க மாட்டேன். நீ ஈசன் அருளால் வம்சத்தில் பிறந்தவன். இவ்வுலகில் எனக்கு பூஜை செய்ய ஆண்டவனால் படைக்கப்பட்டவன். உன்னை கொல்ல எனக்கு உத்தரவு இல்லை. நான் யாரையும் அழிப்பதில்லை. அம்மா என்று அழைக்கிறாய். தாய் மகனை கொல்ல மாட்டாள். உனக்கு பூஜை செய்யும் வயது வரட்டும் என காத்திருந்தேன் என்றாள். எனக்கு மந்திரம் தெரியாதே, எப்படி பூஜை செய்வது என்றான். காளி என்ற என் நாமமே உனக்கு மந்திரமாக அமையும் போ.
அம்மா என்று அன்புடன் அழைக்கிறாயே, அதுதான் தந்திரம். ஆக நீ மந்திர தந்திரம் தெரிந்தவன், உனக்கு பூஜை என்ன ஒரு தடையாக இருக்குமா என்றால் அந்த அன்னை காளிநாயகி, என்று சிறுபிள்ளை என்னை மன்னிக்கலாம். நான் பெரியவன் ஆனதும் பழைய பூசாரிகள் போல் என்னையும் கொன்றுவிட மாட்டாயே என்று பயத்துடன் கேட்டான். அதற்கு, நீ என் மகன், உன் மீது எனக்கு கோபம் வராது. நீ பிழைக்க வேண்டி எந்த வேலை வேண்டுமானாலும் செய்து கொள். எனக்கு பூஜை செய்யும் போது மட்டும் தலைமொழிகி குளித்துவிட்டு வா. நீ செய்யும் செயல்களை மன்னிக்கிறேன் என்று சிரித்துக்கொண்டே மௌனமாக இருந்தாள். இன்று முதல் உலகம் உள்ளவரை எனக்கு உங்கள் வம்சமே பூசாரி, இது என் வாக்கு என்று கூறி ஆசீர்வதித்தாள் அந்த அம்பிகை. நான் எப்படி பூசாரி ஆக முடியும்? எல்லோரும் என்னை ஒப்புக்கொள்வார்களா என இவன் கேட்க, கதவு பூட்டை திறக்கும் சத்தம் கேட்டு நாளை வருகிறேன் என்று அன்னை கிளம்பிவிட்டாள். கிளம்பிவிட்டால் அந்த நிமிடம் வரை அவள் தொடர்பு அருந்து போனது. அருவமாக மாறிப்போனாள். உள்ளே வந்தவர்கள் உடலை தேட சன்னதியின் கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்தான் அந்த பாழகன். எல்லோரும் திகைத்து நின்றனர். பெற்றவர்கள் கட்டி கொண்டு கதறி அழுதனர். இவ்வளவு பேர் மரணம் அடைந்திருக்கக்கூட இவன் மட்டும் எப்படி உயிர் பிழைத்தான் என்று ஊர் சபை கூடி விவாதித்தது. தங்களுக்கு இனி விமோசனம் கிடைத்ததாக உணர்ந்தனர். அவனது பெற்றோர்கள் அழைத்து வந்தனர். இனிமேல் அந்த பையனே பூசாரியாக இருக்க வேண்டும் என்று ஊர் மக்கள் கேட்டுக்கொண்டனர். ஊர் பெரியவர்கள் கூறுகின்றீர்கள் என்று ஏதோ இன்று தப்பி பிழைத்து விட்டான். எங்களுக்கு பூசாரி தொழிலும் வேண்டாம். எங்களுக்கு வேறு ஒரு தொழிலுக்காக வேறு ஊர் சென்று பிழைத்துக் கொள்கிறோம் என்று மகனை தாய் அழைத்து கொண்டாள். இனி என் மகனை இந்த பூஜைக்கு அனுப்ப முடியாது என்று கராராக பேசிவிட்டாள். பெரியவர் கூறினார், உங்கள் மகன் காளியின் அருள் பெற்றவன். அவனை அம்மன் ஒன்றும் செய்ய மாட்டாள். நீங்கள் வீணாக கவலை கொள்ள வேண்டாம். பூஜை செய்வதை மட்டும் உங்கள் மகன் பார்த்து கொள்ளட்டும். பூஜைக்கு தேவையான அனைத்து அதற்கான முயற்சிகளையும் செயல்களையும் அதற்கான ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்து கொள்கிறோம் என்று ஊர் மக்கள் கூறினர். அதற்கான கூலியையும் கொடுத்து விடுகிறோம். பூஜைக்கு மட்டும் அவன் செய்யட்டும். தேவைப்பட்டதை இலை பூ எப்போது வேண்டுமானாலும் எங்கள் தோட்டங்களிலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என சமாதானம் பேசினர் ஊர் மக்கள். அவனையும் அழைத்து வந்து அவன் தங்கள் முடிவை மாற்றி கூற அம்மனை நினைத்து அவன் சம்மதித்தான். அம்மனுடைய எண்ணமும் அதுதானே. பஞ்சாயத்தார் தங்களுக்குள் பேசி ஆளுக்கு ஒரு காணி நிலம் கூலியாகவும் 1000 தலை காக்கவும் ஏற்றுக்கொண்டதால் அம்மனுக்கு பலியிடும் ஆடு கோழி தலையை கொடுத்தனர். 1000 வேளாளர் குடியினரும் அம்மன் முன் ஒன்று கூடி பூசாரியாக நியமித்த கோயில் சாவியை அந்த பாடகனிடம் கொடுத்தார்கள். தினப்படியும் ஏற்பாடு செய்தார்கள். அன்று முதல் இன்று வரை அம்மன் அவனை பார்க்கவில்லை. தன் கடமையை அவன் தவறாமல் செய்து கொண்டிருந்தான். அவனுக்கு திருமண வயது வந்து பெண் பார்க்க ஆரம்பித்தனர். மாட்டிற்கு பிறந்தவன் என்று யாரும் பெண் தர இயலவில்லை. பெண் தர மறுத்தார்கள். பெற்றோர்கள் கவலைப்பட்டனர். காரணத்தை கேட்ட அவன் நாளைக்கு கல்யாணம் செய்து கொண்டு வருகிறேன் என்று கூறி கோவிலுக்கு புறப்பட்டான். கோவிலில் பெண்ணை விற்கிறார்களா என பெற்றோர்களும் ஊர் மக்களும் அவனை பார்த்து கொஞ்சம் இலக்காரமாக பேசியதை கண்டு அவன் சிரித்து கொண்டே சென்றான். இரவு அம்மனை நினைத்து அவன் அமர்ந்திருக்க அம்பிகை புன்சிரிப்புடன் தோன்றி காரணம் கேட்டாள். அம்மா, உனக்கு தெரியாதா என இவன் வெட்கப்பட்டான். எனக்கு எப்படிப்பட்ட பெண் வேண்டுமென வினவினாள். நல்ல அழகான உன்னைப் போல் அன்பாக இருக்க வேண்டும் என கேட்டான். அப்படியே செய்கிறேன் என அம்மன் கூறியது. எனக்கு இப்பவே திருமணமாக வேண்டும் என்று மனமும் வந்து அவளை வேண்டினான். நான் என் மனைவியுடன் தான் வீட்டுக்கு செல்வேன் என்று கூறினான். உடனே நான் பெண்ணுக்கு எங்கே செல்வேன் என்று கூறி அம்மன் சற்று யோசித்தாள். உடனே முகமலர்ந்தாள். மற்ற போதங்களுக்கு தொல்லையாகவும் உலக இன்பத்தில் மயங்கியிருக்கும் கனகதாரா என்ற போதத்தை பெண்ணாக்கி மனம் செய்வித்தாள். அவனை எண்ணி சிரித்தாள். அழகான அன்பான மனைவிதானே கேட்டாள். அமைதியான மனைவி என்று கேட்கவில்லையே. பூசாரியின் மனைவி அழகை பற்றி பேசாதவர்கள் இல்லை, பேரழகு என்று அவர்களை சுற்றியுள்ள ஒரு உறவுகளும் 1000 காணியாளர்களுக்கும் அது அதிசயமாக இருந்தது. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். கோவில் பூஜை, இன்ப சுற்றுலாக்கள், தோட்டப்பணி என மகிழ்ச்சி கடலில் திகைத்தனர். சர்வ பக்தி படைத்த போதமே ஆனாலும் மனித பிறவிதானே, அதற்கும் மற்றவர்கள் போல் வாழ ஆசை உண்டானது. இவனுடைய வருமானம் அதற்கு போதவில்லை. குடும்பத்தின் நிலை குறித்து
குறை சொல்ல ஆரம்பித்தது. வேற்று வேலைக்கு போகும்படி சண்டையிட்டது. அவனை படிக்க வைக்கவில்லை என்று பெற்றோரை திட்டியது. படிக்க வேண்டிய காலத்தில் கோவிலை சுற்றி வந்து பல்லை இழுத்து கொண்டு இப்போ என்ன செய்வது என்று சகட்டு மேனிக்கு திட்டியும் முணுமுணுக்கவும் ஆரம்பித்தது. பக்கத்து வீட்டுக்காரர் தெருக்காரர் யாரையும் விட்டு வைக்கவில்லை. ஊர் சண்டையை, வீண் வம்பு வழக்கு தலைவலியாக இருந்தது. பயமாகவும் இருந்தது. அது எப்படி இருக்கும் என்று. இது போதமல்லவா தன் இஷ்டத்திற்கு ஆர்ப்பாட்டம் செய்தது. அவளுடைய தொல்லைக்கு பயந்து கோயிலுக்கு செல்வான். அங்கேயும் வந்து வசைபாட ஆரம்பித்தாள். வருகின்றவன் போகிறவன் 4 அணா 8 அணா காலனாவுக்கு மணியடிக்க குடும்பம் விளங்கும். ஒரு எண்ணெய் தண்ணி உண்டா, தேங்காய் பழம் உண்டா என்று உன் ஆத்தாவுக்கு கொட்டு, இப்படியே குடியிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வா, மேற்கொண்டு பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பி விடுவாள். இந்த பிழைக்கிறதுக்கு நான் செத்து தொலைகலாம் என இவன் சத்தமிட்டு செத்தாலும் கூட வருவேன் என்று சிரித்துக்கொண்டே அவள் சொன்னாள். உன்னை கல்யாணம் பண்ணி காப்பு நூல் அற்றதற்கு பேசாமல் கன்னியாகவே இருந்திருக்கலாம் என சத்தமிட்டு அலறினாள். வருவோர் போவோர் எவ்வளவு சமாதானம் சொல்லியும் கேட்காமல் அழுது ஆர்ப்பாட்டம் செய்துவிட்டு வீட்டுக்கு வா, உன்னை வைத்துக்கொள்கிறேன் என்று கூறிவிட்டு சென்று விட்டதாக சொல்லப்படுகிறது. அவனும் மனம் நொந்து பூஜையை செய்துவிட்டு வாயில் படியில் அமர்ந்து கண்ணீர் விட்டு அழுதான். மனமிறங்கிய காளி அன்னை தோன்றி அவனை பார்த்து மெதுவாக சிரித்தாள். உனக்கு சிரிப்பாக இருக்கின்றதா? என் நிலையை பார் என்று அழுதான். மகனே, சற்று பொறு. நீ என்ன கேட்டாய்? அழகான அன்பான மனைவி கேட்டாய். அவளும் நல்லவள் தான். கொஞ்சம் வாயாடி இவள்கிட்டே மாட்டிக்கொண்டே மற்ற போதங்கள் எல்லாம் என்ன பாடுபடும் தெரியுமா என்று நிதானமாக சிரித்தவாறே மேற்கொண்டு பேசத் தொடங்கினாள் அன்னை காளி. இல்லப்பா, போத மாதிரி பூசாரி சரியாக பூஜை செய்யவிட்டால் மயிரை பிடித்து ஆட்டுவாள், தலை கொட்டி அழற வைப்பாள், மற்ற பெண்களிடம் எந்த நேரமும் சண்டையிடுவாள், எல்லாவற்றையும் உடனே மறந்துவிட்டு அன்பாக இருப்பாள். இவள் சொல்வதை எல்லோரும் கேட்க வேண்டும். இப்போது நான் என்ன செய்யட்டும்? சட்டி பானை எல்லாம் உடைப்பாள். உனக்கு ஒரு வழி சொல்கிறேன் கேள். இங்கு பால், தயிர், எண்ணெய் தேவையானது எல்லாம் இருக்கிறது. அவளிடம் கொண்டு போய் கொடு. பூஜை செய்ய கொடுத்தவர்களையும் உன்னையும் ஏமாற்றியதாக ஆகாதா என்று ஆச்சரியத்துடன் கேட்டான். அப்படி இல்லை. ஒருபடி அரிசியில் அரைப்படி பொங்கல் வை, பாதி பாலை எனக்கு ஊற்று, மீதியை அவளுக்கு கொண்டு போய் கொடு. என்னையும் உன்னையும் பற்றி கவலைப்படாதே. பூஜை செய்வோரையும் உன் மனைவியையும் திருப்திப்படுத்து. நீ வேலைக்கு போ, பூஜையும் செய். உனக்கு அது மாதிரி என்ன வேலை தேவையோ அதற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று கூறி மறைந்தால். அவன் சிறிது நேரத்தில் கனகதாரா வந்தால். இருட்டிவிட்டது. வீட்டிற்கு வரவில்லையா என கேட்டு கதவை பூட்டினால். உள்ளே மணியக்காரர் வர சொன்னார் என கூறினாள். உடனே கூடையை எடுத்துக்கொண்டு, இப்படி கொடு, தங்கம் கொட்டியா கிடக்கிறது, 4 பழமும் 2 மூடி தேங்காயும் இருக்குமென சிரித்துவிட்டு எடுத்து சென்றாள். அவள் முன் செல்ல இவன் பழியாடு போல் பின் தொடர்ந்து சென்றான். நான் மணியக்காரரை பார்த்துவிட்டு வருகிறேன் என்று இவன் கூற, இந்த நேரத்தில் என்ன மணியக்காரரை பார்க்கிறாய்? அவர் என்ன படியா அளக்கிறார் என்று கேட்டாள். காலையில் பார்க்கலாம் என கூறி அவள் கூறவே வேறு வழியின்றி அவளுடன் சென்றான். ஆடு மாடு அரசன் வரை பேசிக்கொண்டே சென்றாள். வீட்டிற்கு சென்று கூடையில் என்ன உள்ளது என்று பார்வையிட்டால். உடைந்த தேங்காய், இளநீர், தேன், பால். வியப்புடன் ஒரு இளநீரை உடைத்து குடித்தாள். என்ன இளநீர் சப்புன்னு இருக்கிறது, இது நல்ல இளநியா, எடுத்துக்கிட்டு வர தெரியாதா என்று கொஞ்சமாக இருக்கிறதே, அதிகமாக வாங்க தெரியாது என கூறிவிட்டு அவனுக்கும் அவன் சாப்பாடு போட்டாள். எல்லாவற்றையும் மறந்துவிட்டு மணியக்காரர் எதற்காக வர சொல்லியிருப்பார் என்ற சிந்தனையிலேயே இருந்தான். அதிகாலையிலிருந்து மணியக்காரரை பார்க்க கிளம்பினான். வருகையை அவருடன் எதிர்பார்த்தாள். அவர் வர நேரமாகவே மணியக்காரரையும் இவனையும் ஒரு சேர திட்டி தீர்த்தாள். ஒரு வழியாக இவன் வரவே ஆர்வத்துடன் எங்கு வரச் சொன்னார் என்பதை விசாரித்தாள். எதற்காக வரச் சொன்னார் என்பதை விசாரித்து கொண்டே அசைபாடி கொண்டிருந்தால். இதையெல்லாம் அவன் நிதானமாக ஜீரணித்து கொண்டே, தண்டல்காரன் வேலைக்கு கூறுவதாக என்னிடம் சொல்லியுள்ளார் என்று சொல்லியிருக்கிறாள். காலையில் நேரமாக பூஜை செய்துவிட்டு வேலைக்கு போ என. கலெக்டர் வேலையா உனக்கு? உள்ளூர் தானே என்றால்.
அவன் வேலைக்கு சேர்த்து விட்டேன் என்று சொல்ல எல்லாம் அம்மாவின் ஆசி என்று கூறினான். அவளும் கன்னத்தில் போட்டுக்கொண்டாள். இருவரும் இனிது வாழ்ந்து குழந்தை குட்டிகளுடன் குடும்பம் நடத்தினர். மக்கள் திருமணம் எல்லாவற்றையும் மக்களிடம் ஒப்படைத்தனர். கனகதாரா மாமியார் மருமகள் சண்டையும் பேரன் பேத்தி விளையாட்டும் என இவ்வுலக இன்ப துன்பங்கள் அனைத்தையும் அனுபவித்தாள். அம்மன் அவர்களின் பிறவியை உணர்த்தி அவர்கள் பூதமாகவும் இவன் பூசாரியாகவும் இருந்த போது கனகதாரா அவன் மீது ஆசைப்பட்டு அவனிடம் விளையாட்டு காட்டியதால் சாபத்திற்கு ஆளாகி இவன் கூ வம்சத்தில் பிறந்த உயர்நிலையை அடைந்தான். இவர்கள் தண்டனை காலம் முடிந்தது. இனி நீங்கள் இருவரும் ஆண் பெண் போதங்களாகி எனக்கு தொண்டு செய்யுங்கள் என்று ஆசீர்வதித்து அவர்களை எடுத்துக்கொண்டது. அது மட்டுமில்லாமல் உங்கள் வம்சாவளியினர் மட்டுமல்லாமல் எல்லா தெய்வங்களும் தங்கு தடையின்றி பூஜை செய்ய அனுமதித்தாள். கோவம்ச காலப்போக்கில் மருவி நலிவுற்று கோவன் ஆண்டியானது இன்று ஆண்டி பண்டாரம் என்ற நிலையை அடைந்துள்ளது. அம்மனின் ஆசைப்படி பல தொழில்கள் புரிந்து வாழ்க்கையை ஓட்டினாலும் வருமானம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பூஜை செய்வது விடுவதில்லை. இவ்வழியில் வந்த ஆண்டி பண்டாரம் இனத்தவரின் அருள்மிகு கொங்கரக்கோட்டு முனியப்பனுக்கு பூசாரிகளாக தொடர்ந்து பணியாற்றி வருகிறார்கள். ஆண்டி என்பவர் எல்லாவற்றையும் இழந்தவன், முற்றும் துறந்தவன் என்றும் பொருள் கொள்ளலாம். பண்டாரம் என்பது உலக நடப்புகளிலும் அருளையும் உணர்ந்து பண்பட்டவன் என்றும் பாதுகாப்பாளன் என்றும் எது நடந்தாலும் சகிப்புத்தன்மையோடு உள்ளவன் என்றும் மற்றும் பண் கூட்டல் ஆரம் என இசையின் பண் அமைத்து ஆரமாக தொடுத்து ஆண்டவனுக்கு சூட்டுபவன் என்ற தன்மையோடும் அவர்கள் திருத்தொண்டு சிறப்பாக அமைந்து வந்தது. அந்த வம்சாவளியில் வந்தவர்களே தொடர்ந்து பூசாரிகளாக இருந்து வருகிறார்கள். இது ஒவ்வொரு பூசாரிகளுக்குள்ளும் நிறைய தகவல்கள் இருக்கிறது. மேலும் ஒவ்வொரு தகவல்களாக எனக்கு கிடைக்கும் பட்சத்தில் அதில் பேசும் பிரபஞ்சம் என்ற தலைப்பில் கொங்கரகோட்டு முனியப்பனின் அருள்மிகு லீலைகள் என்ற தலைப்பில் ஒவ்வொரு பதிவுகளாக தருகிறேன். அதுவரை பொறுத்திருங்கள் நண்பர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். இந்த பதிவில் ஒரு சில நண்பர்கள் வித்தியாசமான பதிவுகளை, அதாவது கருத்து பெட்டியில் பதிவுகளாக கொடுத்திருந்தார்கள். அதை ஒரு நண்பர் இதுவெல்லாம் தேவையில்லை என்று அறிவுறுத்தியிருந்தார். அப்படி சொன்ன அந்த நண்பருக்கு நன்றி, அதாவது கார்த்திக்கு நன்றி. இந்த தவறான பதிவுகளை தரக்கூடிய மனிதர்களை நினைத்து நான் என்னுடைய காலத்தை வீணடிக்கவில்லை. எனக்கு இன்னும் எக்கச்சக்கமான பணிகள் இருக்கிறது. எனக்கு ஒரு நாள், ஒரு நிமிடம் என்பது ஒரு நாளை போன்ற முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்னும் எக்கச்சக்கமான பதிவுகளை தர காத்திருக்கிறேன். இதற்கு அருள்மிகு கொங்கரக்கோட்டு முனியப்பன் என்னோடு பூரண அருளோடு என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பெறை போல் ஈட்டனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே.